பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இந்த பூமியில் வாழுகிற நாம் எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோபுவின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். புழுவாய் இருக்கிற மனிதன், பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை அது எம்மாத்திரம். ஆமாங்க, சர்வ வல்லவருக்கு முன்பாக இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே மார்பை தட்டி கொண்டு எழும்புகிறோம் அல்லவா? நான், என்னால், நானே, என்னை அல்லாமல் என்கிறதான பல வார்த்தைகளை பிரவேகிக்கிறோம் அல்லவா? தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு போம். இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. ஆனால் அந்த மனிதனோ அதை காட்டிலும் அதிகமாக தன்னை காண்பிக்க அவன் விரும்புகிறான். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி, ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். அநேக நேரங்களில் அநேக சொல்லுவாங்க, நீ ஏன் ஒன்றுமே இல்லை, உன்னை தாழ்த்துறன்ற பேரில் ஏதோ ஒன்று செய்கிறேன்னா ஒரு புழு பூச்சி இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு அநேகர் சொல்லலாம். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இப்போ இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டியது, அங்கே சொல்லப்படுகிறது 2வது வசனத்தில், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார், அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான், அவர் உன்னதமானவராய் இருக்க நான் எப்படி அந்த உன்னதமானவருக்கு முன்பாக என்னை சமமாய் கொண்டு போய் நிறுத்த முடியும்? நான் அவருடைய பிள்ளை, உண்மைதான், நான் அவருடைய சாயல், உண்மைதான். ஆனால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்ட நான் அவருடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நானோ ஒரு புழு, புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றேன். அப்பா, கர்த்தர் உன்னை தொட்டுட்டாருன்னா அதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் சரீரத்தில் கர்த்தர் கையை வச்சுட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், என்னால் சாதிக்க முடியாது. இல்லைங்க, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை, அவர் நமக்கு போட்ட பிச்சை, அவர் நமக்கு போட்ட பிச்சை. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நானோ ஒரு புழு, புழுவாயிருக்கிற மனிதன், பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரன், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என்கிறேன். தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் என்னை படைத்திருந்தீர், ஆனாலும் கர்த்தர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரே, அவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம், என்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். அங்கேதான் லூசிஃபர்
தேவனுடைய ஸ்தானத்தை அவன் எடுக்க நினைத்தான். தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க நினைத்தான். இல்லைங்க, ஏரோது அவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறத காட்டிலும் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். புழுத்து செத்தான். அங்கே வானத்தில் இருந்ததான அந்த தூதனை கர்த்தர் கீழே தள்ளி அவனை அழித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம், அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சர்வ வல்லவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த திறமைகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த ஜெப அனுபவங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற சுவிசேஷ பாரங்கள், இவைகளெல்லாம் தேவன் கொடுத்தது. அவருக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் என்கிற உணர்வு நமக்குள்ளாக வருவதாக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் எம்மாத்திரம் என்கிற உணர்வு என்னுடைய உள்ளத்திற்குள் இருப்பதாக. சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக எங்களை உயர்த்தி விடாதபடிக்கு, எங்களை தூக்கி நிறுத்தி விடாதபடிக்கு, எங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாய் நடத்தும். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் அவன் சர்வ வல்லவருக்கு முன்பாக, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் பெரியவர். அவருக்கு முன்பாக நாம் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you. God bless you. God bless you.